ஆடி மாதம் முதல் நாள் சேலம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் சுடுற பழக்கம் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. இந்த தேங்காய் சுடுற பண்டிகைய பத்தி Googleல நான் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதர்மத்துக்கும், தர்மத்துக்கும் இடையில மகாபாரத போர் நடைபெற்று, இந்த போரானது ஆடி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 18 நாட்கள் நடைபெற்று 18ஆம் தேதி தான் அந்த போர் முடிவுக்கு வந்ததாம். இந்த போர்ல தர்மம் வெல்லணும். அதுக்காக மக்கள் அனைவரும் ஒண்ணு சேர்ந்து இந்த தேங்காய் சுட்டு முதற் கடவுளான விநாயகருக்கும், அவரவர் இஷ்ட தெய்வங்களுக்கும் பிரசாதமா வச்சு வழிபட்டாங்களாம். இப்படி தான் இந்த தேங்காய் சுடுற பழக்கம் வழக்கத்துக்கு வந்ததாம். நம்ம தேங்காய் எப்படி சுடலான்னு பார்க்கலாமா? தேங்காவுடைய அந்த மட்டையை எல்லாத்தையும் எடுத்துட்டு, தேங்காவுடைய ஒரு கண் பகுதியை துளையிட்டு, அது உள்ள தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு, அது உள்ளார வைக்கிறதுக்காக பச்சை பயிறு, எள்ளு, அவல், பொட்டுக்கடலை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு, அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த பவுட்ரை தேங்காய் உள்ளார நல்லா இடித்து உள்ளே சேர்த்துட்டு, இந்த ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக கோதுமை மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் ஆக்கி இது மேலே பூசிட்டு ஸ்டவ்வில் சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம சைடில் இந்த பழக்கம் இல்லைனாலும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நம்மளும் செஞ்சு சாப்பிடலாமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.